ஹாய்! கடந்த சில தினங்களாகவே இந்த பக்கம் இப்படி தான் மேகமூட்டத்தோட தான் இருக்குது. வெயிலுன்றதே காணோம். ஸோ இந்த மாதிரி தான் கிளைமேட் இங்கே செம்மையாக இருக்குது. டெய்லி நைட்டில் மழை பெய்யுது. ஸோ உங்கள் ஊர் பக்கம்லாம் மழை பெய்யுதா அப்படின்றது தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நான் சிம்பிளாக தான் வைக்கலான்னு இருந்தேன். இன்றைக்கி கிள்ளி போட்ட சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது கூட நான் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் சொன்னேன் இல்லையா, போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். நான் பீக்கங்காய் தோலை வச்சு சட்னி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டை நல்லா உரித்து எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 8 மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு அரை வெங்காயம், அரை தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் புளி தண்ணியாக கரைசலாக போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய திப்பு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். நான் இதில் கருவேப்பிலை போடலை. ஏன்னா ஆல்ரெடி இந்த நான் வதக்கும் போதே இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அதோடு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கி எடுத்துட்டேன். ஸோ இதில் நீங்கள் வெறும் ஒயிட் கலர் சாப்பாடில் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடுங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அண்ட் சூப்பராகவே இருந்துச்சு. இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டு லஞ்ச் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ வாங்க. இன்றைக்கி மதியம் லஞ்ச் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி கிள்ளி போட்ட சாம்பார் தான். பட் இருந்தாலும் இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி மதியம் கிள்ளி போட்ட சாம்பார் அண்டு பீக்கங்காய் சட்னி, அதுக்கப்புறம் கொத்தரங்காய் பொரியல். இதை தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன் அண்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.